கோவில் பக்கத்தில் நம்ம நெருங்கிட்டோம். கோவில் கோபுரம் தெரியுது. இந்த திருஇடைச்சுரத்துக்கும் ஒரு பெயர் காரணம் இருக்குது. அதாவது சுரம்னா மலைகளுக்கு நடுவில் அமைந்துள்ள கோவில்னு நம்ம சொல்கிறோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா மலைகளுக்கு நடுவில் அமைந்திருக்கிறதுனால தான் இது திருஇடைச்சுரன்ற பேர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருஇடைச்சுரத்துக்கு இன்னொரு பொருளையும் திருஞான சம்பந்த பெருமான் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கோவில் கோபுரத்துக்கிட்டக்க நம்ம வந்துட்டோம். கோவில் கோபுரத்துக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா வழி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ரோடெல்லாம் போட்டிருக்காங்க இப்போ தான் புதுசாக. இப்போ கோவிலுக்கு கும்பாபிஷேகத்துக்காக ஏற்பாடு ஆகிட்டுருக்கு போல இருக்குது. எல்லா சுவாமியையும் மூடி வச்சுருக்காங்க பாலாலயம் பண்ணி. அதனால் மூலவரை மட்டும்தான் எங்களால் தரிசனம் பண்ண முடிஞ்சுது. மற்றபடி கோஷ்ட தெய்வங்களான விநாயகர், முருகர், மற்ற தெய்வங்கள் தட்சிணாமூர்த்தி அவங்களெல்லாம் எங்களால் தரிசனம் பண்ண முடியல. சுவாமியையும் அம்பாளையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். இந்த கோவில் பக்கத்திலேயே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. 51 அடி உயர கருமாரியம்மனையும் 108 திவ்ய